ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நமிதா. இன்றைக்கி ஒரு டே ஃபுல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையே வாட்டர்மெலான் சாப்பிட்டு அதுக்கப்புறமா மாவு அரைக்கிற வேலை இருந்துச்சு, அதுவுமே அரைச்சி வச்சுட்டேங்க நைட்டு டின்னருக்காக. அதுக்கப்புறமா எங்கள் செடியில் நிறைய குண்டு மல்லி மொட்டு வச்சுருந்துச்சிங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அது பார்த்தோன்னே. கொஞ்ச நாள் சாங் கேட்டுட்டு இருந்தேன். சரி மழை வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு போனோம். ஐஸ் கட்டி மழைங்க. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. குடுன்னு கீழே ஓடி போய் வீடியோலாம் எடுத்தேன். இங்கே பாருங்கள், அந்த வெள்ளை வழியாக இருக்கலாம், அது எல்லாமே ஐஸ் கட்டி தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது பார்த்ததில். எனக்கு சாக்லேட் கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டைரி மில்க் கொஞ்சம் சாப்பிட்டேன். காதல் சுகமானது மூவி போட்டிருந்தாங்க. அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. என்னோடய ஒரு ஃபேவரட்டான மூவின்னு சொல்லலாம். அதில் வர சாங் எல்லாம். அது நைட்டு டின்னருக்கு தோசை வித் புதினா தக்காளி வெங்காயம் சட்னி தாங்க. சூப்பராக இருந்துச்சு சட்னி. எல்லார் லைஃப்லையுமே அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இப்போ நம்ம லைஃப்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் லைஃப்லையுமே கண்டிப்பாக இருப்பாங்க. உங்கள் லைஃப்பில் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். என் லைஃப்லேயும் அப்படி ஒரு பர்சன் இருக்காங்க. வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய அண்ணா தான். அண்ணாவை அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணி அன்எக்ஸ்பெக்டடாக பேசி அண்ணா வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகி அது வந்து செம்ம பாண்டு. அண்ணா வந்து ரொம்ப ஜாலி டைப், பட் கோவத்தில் சொல்லவே முடியாதுங்க. செம்ம கோவம் வரும். சாப்பாடு விஷயத்தில் மெயினாக செம்ம கோவம் வருங்க. மீட் மை அண்ணா கிறிஸ்டோஃபர். அப்புறம் நானும் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க. மாவு சூப்பராக பொங்கி வந்துருந்துச்சு. இவர் தாங்க அந்த அண்ணா, கிறிஸ்டோஃபர் அண்ணா. நானும் மசால் தோசை எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்தேன். எனக்கு மசால் தோசைலாம் பிடிக்காது, கடையில் வாங்குறது பிடிக்கும். பட் வீட்டில் செஞ்சால் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. கடையில் சூப்பராக இருக்கும். அதையுமே அந்த மசாலா எடுத்து வச்சுட்டு தாங்க சாப்பிடுவேன். கண்டிப்பாக அண்ணா மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராச்சும் இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க யாருன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் கேக் கட் பண்ணோம். குட்டியாக சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கேக் கட் பண்ணிவிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு நாங்களும் சாப்பிட்டு தூங்கிட்ட பீப்புள்ஸ். ஓகே பீப்புள்ஸ், பாய்.